இப்போ விஜய்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை அவர் வந்து ஓகே பண்ணியிருக்கிறதா நான் யோசிக்கிறேன். என்னன்னா இப்போ நேற்று அவர் பேசும்பொழுது எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு, அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. காங்கிரஸோட நீ கூட்டணி வச்சிருக்க கூடாதுங்கிறது தான் பிஜேபியினுடைய ஒரே கொள்கையாக இருக்குது, ஒரே கோட்பாடாக இருக்குது. அப்போ அதுக்கு வந்து அவர் உடன்பட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பட்டவர்த்தனமாக அவர் சொல்லிட்டாரு, நம்ம தனித்து தான் போட்டியிட போகிறோம்னு. அது வந்து நம்முடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல மத்திய அரசுக்கும் சேர்த்திய பதில் தாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நாளைக்கு தீர்ப்பு கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்பு. ஆனால் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்து கூட்டணி தேவையில்லையா சார்? மேபி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டி வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல அவங்களுக்கு. இல்லை, வர்ற பார்ட்டி வந்து ஒரு நிறைய வாக்கு வங்கி உள்ள பார்ட்டியாக இருந்தால் ஓகே. இப்போ காங்கிரஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது. அகில இந்திய அளவில் பெரிய கட்சிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன பெரிய வாக்கு வங்கி இருக்குது? சில ஏரியாக்களில் இருக்குது. இப்போ கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதிகளில் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கே தவிர அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதி தான். இந்த 6 தொகுதியை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு 40 தொகுதியோ 30 தொகுதியோ கொடுக்குறீங்கன்னா மீதி தொகுதியில் அவங்க ஜெயிக்கணும் இல்லை. ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பட்டு அவ என்ன காரணம்னா, இப்போ ஒரு அகில இந்திய லெவலில் ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும்போது இந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வரும். ஒரு பெரிய கட்சிடா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர வேற யாரோடும் கூட்டணி வைக்காத ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு தாவேகாவோட வைக்குதுன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சிங்கிற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும்.